ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேகா ஆடியோ நாவல். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதி அவள் எபிசோட் 10. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆரவ் வாசல் வரை எதுவும் கூறாமல் போனான். பின் ஆனந்தியை ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு சென்று காரில் அமர்ந்து கொண்டான். அவனால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எப்படியெல்லாம் அவனுடைய அன்னையை ஏமாற்றுகிறார்கள் இவர்கள்! அது மட்டுமல்லாமல் பணத்திற்காக திருமணத்தை முடிவு செய்துவிட்டு கேட்டால் சொந்தம் விட்டுவிடக்கூடாது என்று காரணம் வேற கூறுகிறார்கள். அப்படி இந்த சொந்தம் வேண்டும் என்று நினைத்திருந்தால் அன்றே என் தந்தை இறந்தபோது வந்திருக்கக்கூடாதா? எல்லாம் வெறும் நாடகம் என்று அமைதியாக கார் சீட்டில் படுத்து கொண்டான் ஆரவ். அங்கோ ஐயர், நாழியாகுது, மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கோ என்று சொல்ல, ஆனந்தியின் அண்ணனோ அவரிடம் வந்து, மாப்பிள்ளை எங்க பாப்பா, இன்னும் ஏன் மணமேடையில் உட்காரல என்று கேட்க, ஆனந்தி தயங்கியபடி, அது அண்ணா, ஆரவ்க்கு இந்த கல்யாணம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கு யாரோ, அங்கே மாப்பிள்ளை உட்காந்துட்டாரு, இங்கே என்ன பேசிகிட்ருக்கீங்க என்று சொல்லும் பொழுது ஆனந்தி அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார். அங்கு ஆரவ் அமர்ந்து கொண்டு மந்திரங்களை கூறிக்கொண்டிருந்தான். அவனை பார்த்த பிறகுதான் ஆனந்திக்கு மூச்சே வந்தது. அவர் எதையும் வெளியே காட்டாமல் சென்று அமைதியாக முன்வரிசையில் அமர்ந்து கொண்டார். அங்கு ஆரவோ கோபத்தில் அந்த மேடையில் அமர்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்த கயல்விழியோ அவனுக்கு நேர்மாறாக முகத்தில் மகிழ்ச்சி பொங்க அத்தனை ஆனந்தத்துடன் அங்கு அமர்ந்து கொண்டிருந்தாள். பின் இருக்காதா? அவளுடைய பல நாள் கனவு அல்லவா இது? அவள் ஆசைப்பட்ட அதே வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கப் போகிறது என்றால் சும்மாவா? இன்னும் சொல்லப்போனால் அவள் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பே எரிந்து கொண்டிருந்தது. கயல்விழி பெயருக்கு ஏற்றாற்போல விழிகளால் அனைவரையும் வசியம் செய்யும் பேரழகி. பிங்க் நிற பட்டு சேலைகள் ஆதி முதல் அந்தம் வரை ஆபரணங்கள் பூட்டி என்ற வரிகளுக்கு ஏற்ப நகைகள் அணிந்து கொண்டு தன்னுடைய மஞ்சள் பூசிய முகம் மிளிர நாணத்தோடு அவன் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தாள். அவனுக்கோ எப்போதடா இது முடியும், இந்த கிராமத்தை விட்டு கிளம்புவோம் என்ற எண்ணம். ஆனால் அவளுக்கோ எப்பொழுது அவன் கை சேருவோம் என்ற எண்ணம். இப்படி இருவேறு எண்ணங்களில் இருந்தவர்களை ஒன்றிணைக்கும் வகையில் ஐயரோ தாலியை எடுத்து ஆரவிடம் கொடுத்து, கெட்டிமேளம் என்று சொன்னவுடன் நாதஸ்வரங்கள் ஓத மேளதாளங்களுடன் ஆரவ் அவனுடைய அன்னையை ஒரு நிமிடம் பார்த்தான். அவர் தன்னுடைய கண்களால் அவனுக்கு சம்மதம் கூறிய அடுத்த நொடி கயல்விழியின் கழுத்தில் 3 முடிச்சிட்டு அவளை தன்னவளாக மாற்றிக்கொண்டான். கயல்விழியின் கண்களில் இருந்து 2 சொட்டு நீர் அவனுடைய கைகளில் பட்டது. ஆனால் அதை ஆரவ் கண்டு கொள்ளவில்லை. பின் ஆரவ் ஆசீர்வாதம் வாங்க அவனுடைய அன்னையின் அருகில் சென்று கால்களில் விழுந்தவுடன் அவனை ஆசிர்வதித்த ஆனந்தியோ அவனிடம், எப்படியோ உன்னுடைய அப்பா இல்லாமல் உன்னை வளர்த்து ஆளாக்கிட்ட, இன்னைக்கு உனக்கு கல்யாணமும் பண்ணிட்ட ஆரவ், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு தெரியும் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆரவ். இனி கயல்விழி உன்னுடைய பொறுப்பு, அவளை நீ பத்திரமா பார்த்துக்கோ, புரியுதா என்று ஆனந்தி கூற, நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு தெரிஞ்சதுனால தானம்மா எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க என்று ஆரவ் சொன்னவுடன், அப்படி இல்லை ஆரவ் என்று ஆனந்தி சொல்ல வர, சும்மா சொன்னம்மா, எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு எப்போவுமே நல்லது தான் பண்ணுவீங்கன்னு சொல்லி. அண்ட் ஒன் மோர் திங்மா, நான் அவளை நல்லாவே பார்த்துப்பேன், நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க என்று சொன்னவன் செல்ல முயல அவனுடைய கைகளை பிடித்து தடுத்த ஆனந்தியோ, என் மேலே இருக்க கோவத்தை கயல்விழி மேலே காட்டிடாத ஆரவ், அவள் சின்ன பொண்ணு என்று சொல்ல, அவள் இனி என்னுடைய ஒய்ஃப்மா, யாருக்காகவும் அவளை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீங்கள்
இதை என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கூட கிடையாது என்று சொன்ன ஆரவ் அங்கிருந்து சென்று விட்டான். பின் அனைவரும் அவர்களுடன் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர். பின் கோவிலுக்குள் சென்று கடவுளை தரிசித்தனர். அப்பொழுது கயல்விழியோ கடவுளுக்கு பல நன்றிகளை அடுக்கிக் கொண்டே சென்றிருந்தாள். ரொம்ப நன்றி கடவுளே, எப்படியோ என் மாமா கூட என்னை சேர்த்து வச்சிட்டீங்க. இத்தனை நாள் உங்ககிட்ட நான் வந்து கேட்ட என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரியும் மாமாவுக்கு கண்டிப்பாக இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் எல்லாம் சரியாகிடணும். நீங்கள் தான் எனக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணணும். தப்பாக நினைக்காதீங்க. என்னடா இவ எப்போ பாரு என்கிட்ட ஹெல்ப் கேட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லி என்னை நிம்மதியாகவே இருக்க விடமாட்டாளான்னா சொல்லி யோசிக்காதீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு புரியுது உங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி. ஆனால் பாருங்க, எனக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்களா உங்களை தவிர? அதனால தான் எப்படியாச்சு மாமாவோட மனசை மாற்றிடுங்க. அவர் என்னை ஏற்றுக்கணும் என்று கடவுளிடம் பெரிய வேண்டுதலை எழுதி போட்டுவிட்டு ஆரவுடன் அவனுடைய வீட்டிற்கு சென்றாள் கயல்விழி. இங்கு காலை 8:45க்கு மழை பெய்துவிட்டு நின்றதால் சாலை முழுவதும் ஈரமாக இருந்தது. சென்னையின் சாலைகள் மெதுவாக பரபரக்க ஆரம்பித்த நேரம். அவசரமாக அலுவலகத்திற்கு மக்கள் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த கூட்டத்திற்குள் ஒரு ஓரமாக நின்று கருப்பு நிற BMW காரின் மீது சாய்ந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணி கொண்டிருந்தான் வினய். மீட்டிங் ஷார்ப்பாக 9 o'clock ஸ்டார்ட் ஆகணும். எக்ஸ்கியூஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று சொல்லிவிட்டு கால் கட் செய்தான். பிளாக் கலரில் கோட் ஷூட் அணிந்து கொண்டு கையில் காஸ்ட்லி வாட்ச், முகத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ற அலட்டல். ஆனால் அந்த எக்ஸ்பிரஷன் அனைத்தும் ஒரே ஒரு நிமிஷத்தில் மாறிவிட்டது. ஆம், அந்த நேரம் ஐயோ ச்சே என்ற பெண் குரல் அவன் கவனத்தை திருப்பியது. அருகில் வந்த ஸ்கூட்டி திடீரென்று பள்ளத்தில் இறங்கி தடுமாறியது. அங்கு ஸ்கூட்டியை பேலன்ஸ் பண்ண போராடி கொண்டிருந்தாள் தாரணி. வெள்ளை மற்றும் நீல நிற காட்டன் சாரி, கையில் வாட்ச், முகத்திலோ இரிட்டேஷன். அதற்கு கூட தனி அழகுடன் இருந்தாள் தாரணி. அவளை பார்த்த வினய் சிரிப்பை அடக்க முடியாமல் நைஸ் லேண்டிங் என்றான். தாரணி அவனை திரும்பி பார்த்தவுடன் முகம் இன்னும் கடினமானது. நீங்களா என்றவள் அவனை பார்க்க, ஏன் கோஸ்ட்டை பார்த்த மாதிரி இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க என்று வினய் கேட்க, அதுவா, இதுவரைக்கும் என் மார்னிங் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஆனால் என்று அவள் சொல்ல வர, என்னை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பியூட்டிஃபுல் ஆயிடுச்சா என்று வினய் சொல்லியவுடன் அவள் அவனை பார்த்துவிட்டு முகத்தை சுழித்துவிட்டு மீண்டும் மீண்டும் செல்ஃப் ஸ்டார்ட் அடித்து கொண்டே இருந்தாள். இப்போதான் நீ நிற்கணுமா? நல்ல பிள்ளையா ஸ்டார்ட் ஆகிடு. உன்னால் முடியும், ப்ளீஸ். உனக்கு காலையில் தானே பெட்ரோல் எல்லாம் போட்ட என்று ஸ்கூட்டியுடன் சண்டை போட்டு கொண்டு இருந்தாள் தாரணி. வினயோ அவளை பார்த்து சிரிப்பை அடக்கினான். அவள் அவனை கவனித்துவிட்டு புருவத்தை சுருக்கினாள். எதுக்கு சிரிக்கிறீங்க என்று தாரணி கேட்க, இல்லை, ஸ்கூட்டிக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கறத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் என்று வினய் சொல்ல, உங்களுக்கு வேறு வேலை எதுவும் இல்லையா என்று தாரணி கேட்க, இருந்துச்சு, ஆனால் நீங்கள் என்னை டைவர்ட் பண்ணிட்டீங்க என்று அவன் சொல்ல, ஆமாம், உங்களுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காதுல்ல, ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் என்கிட்ட பேசுகிறது தான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது என்று வினய் சொல்ல, அவள் உடனே நேராக நின்றாள். லுக், ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட ஃப்ளிட் பண்ணுற ஹேபிட் இருந்தால் வேறு யார்கிட்டையாவது ட்ரை பண்ணுங்க மிஸ்டர் என்று சொல்ல, வினய் சிரித்தபடி, ஸ்ட்ரேஞ்சரா? ஆனால் நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோமே, அதுக்குள்ளே என்னை மறந்துட்டியா தாரு என கூற, தாரணி கண்களை உருட்டி கொண்டாள்.
உங்கள் கம்பெனி எம்ப்ளாயீஸ் உங்ககிட்ட கஷ்டப்படுவாங்க போல என்றவள் கூற, ஆக்சுவலி எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க என்று வினய் பேசிக்கொண்டே இருக்க, குட், கரெக்ட் தானே என்றவள் ஸ்கூட்டியை மீண்டும் கிளப்ப முயன்றாள். ஆனால் அது ஸ்டார்ட் ஆவீனா என்று இருந்தது. வினய் மெதுவாக அருகே வந்தான். பெட்ரோலெல்லாம் இருக்கா அட்லீஸ்ட்? ஏன்னா உங்கள் வண்டி உங்களை மாதிரியே மக்கர் பண்ணுதே என்று கூற, தாரிணி உடனே அவனை முறைத்தாள். நான் ஒரு ஸ்டூபிட் சொல்லி என்னை இன்டைரக்டாக சொல்கிறீங்களா என்று அவள் கேட்க, இன்டைரக்டா? இல்லை, கொஞ்சம் டைரக்டாக தான் சொல்கிறேன் என்று அவன் சொல்ல, அவள் ஆழமாக மூச்சு விட்டாள். கண்ட்ரோல் தாரிணி, கண்ட்ரோல் என்று தனக்குள் சொல்லி கொண்டாள். உங்களுக்கு எல்லாமே ஜோக் தான் இல்லை என்று வினயை பார்த்து கேட்க, வினயோ அவளை நேராக பார்த்தான். இல்லை, சில பீப்புள்ஸ் மட்டும் சீரியஸாக தோணுவாங்க தாரிணி என்று அவன் கூற, தாரிணியோ ஒரு நொடி அமைதியாக இருந்தாள். அவனின் பார்வை இந்த முறை வேறு விஷயங்களை அவளிடம் பேசியது. அதை தவிர்க்க அவள் உடனே முகத்தை திருப்பினாள். ஸ்கூட்டி ஸ்டார்ட் பண்ண முடியுமா முடியாதா என்று அவள் கேட்க, முடியும், ஆனால் ஒரு கண்டிஷன் என்று அவன் சொன்னவுடன், என்ன கண்டிஷன் என்று அவள் கேட்க, ஒரு தடவை சிரிங்க, அது போதும் என்றவன் கூற, இம்பாசிபிள் என்றாள். அட்லீஸ்ட் ஹாஃப் ஸ்மைல் என்று கேட்க, நோ வே வினய் சார் என்றவள் சொல்ல, ஓகே அட்லீஸ்ட் கோபப்படாமல் பேசுங்க என்று அவன் கேட்க, அதுவும் முடியாது என்னும் விதமாக அவள் தலை அசைந்தது. உடனே வினய், சாரி மேடம், அப்படின்னா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். இந்த டைமுக்கு மெக்கானிக் கூட வரமாட்டாங்க, ஆதிக்கு வேற லேட் பண்ணால் பிடிக்காதுல்ல என்று அவன் சொல்ல, தாரிணி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். ஐயோ ஆமால என்று நினைத்தவள், எக்ஸ்கியூஸ் மீ என்றவள் கூற, லவ்க்காக பீப்புள் என்னென்னவோ பண்ணுவாங்க என்று அவன் சொல்ல, வாட், யாருடைய லவ் என்று அவள் கேட்க, நான் இன்னும் கம்ப்ளீட்டாக சொல்லலையே, அதுக்குள்ளே என்ன டென்ஷன் ஆகுறீங்க என்று வினய் கூற, அவள் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் வெளியில் காட்டாமல், ஒரு கம்பெனிக்கு சிஇஓவா இருந்தாலும் லூசு மாதிரி பேசுகிறீங்க என்றவள் சொல்ல, லூஸ் ஆக்குறது நீங்கள் தான் தாரிணி என்று மெதுவாக ஆனால் அவள் காதில் கேட்கும்படி சொன்னான் வினய். அவன் கூறியது அவள் காதில் விழுந்தது. பேச்சை மாற்ற முயன்ற அவளோ, என் பேரை எப்படி இவ்வளோ உரிமையாக சொல்கிறீங்க என்று கேட்க, அவனோ, அப்படின்னா என்ன சொல்லு என கேட்க, மிஸ் தாரிணின்னு சொல்லுங்க என்று அவள் கூறியவுடன், இட்ஸ் டூ ஃபார்மல் என்றவன் சொல்ல, அதுதான் எனக்கு சேஃப் என்றாள். நீங்கள் சேஃபாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் லுக் அட் யுவர் ஐஸ், நீங்கள் ஆல்ரெடி என்னை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லுது என்று அவன் சொல்ல, அடுத்த நொடி ஸ்கூட்டி ஒரே ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அவள் உடனே ஏறிக்கொண்டாள். தேங்க்ஸ் என்றாள். வினயின் புருவம் உயர்ந்தது. வாவ், மிராக்கல் என்றான். ஓவர் ஆக்ட் பண்ணாதீங்க சார் என்றவள் சொல்ல, ஒரு தேங்க்யூக்கே இவ்வளவு ஹாப்பியாகிறேனா? லவ் சொல்லிட்டா என்ன ஆகும்னே தெரியலையே வினாய் என்று தனக்குள் அவன் கூறிக்கொண்டான். அவள் கண்களில் இருந்த அந்த சின்ன தடுமாற்றத்தை பார்த்த வினய் மெதுவாக சிரித்தான். தாரிணி அவனை முறைத்து கொண்டே கிளம்பிவிட்டாள். ஆனால் இந்த முறை வினய் அவளை பார்க்க, அவளோ ரியல் மிரரில் வினயை பார்த்துவிட்டு தன்னுடைய உதட்டோரத்தில் ஒரு சிரிப்பை உதிர்த்தாள். அதை வினய் கண்டு கொண்டான். அப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் தான் போல என்று அவன் வெளிப்படையாக சொல்லி சிரிக்க ஆரம்பித்தான். இங்கு ஆதியின் வீட்டில் மதுரா தயாராகி ஹாலில் அமர்ந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளை பார்த்த மாதவியோ, என்ன உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னதும் இவ்வளோ சீக்கிரம் ரெடியாகி உட்காந்துட்டு இருக்க என்று சொல்ல, அப்படியெல்லாம் இல்லை அத்தை, ஆல்ரெடி 11 o'clock ஆகிடுச்சு, அதான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லும் பொழுது ஆதி மாடியில் இருந்து இறங்கி வந்தான். அவனை பார்த்த பிறகுதான் மதுராவிற்கு, அப்பாடா எப்படியோ கிளம்பிட்டானே என்று இருந்தது. அவள் அதை நினைத்து பெருமூச்சு விட்டதை பார்த்த மாதவி, என்ன என் பையனை அப்படியே முழுங்குற மாதிரி பார்க்குற
என்று சொல்ல அவரை பார்த்த மதுவோ, அப்படியெல்லாம் இல்லை அத்தை என்றவள், அப்படியே நான் இவங்க பையனை முழுங்கிட்டாலும் என்று நினைத்து கொண்டு அமைதியாக வெளியில் சிரித்து வைத்தாள். கீழே வந்த ஆதியோ மதுராவிடம் வந்து, என்ன இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் போய் காரில் உட்காரு, இல்லைனா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் என்று சொல்ல, இதோ போகிறேன் என்று சொன்னவள் மாதவியிடமும் பாட்டியிடமும் சொல்லிவிட்டு வேகமாக சென்று காரில் ஏறி அமர்ந்தாள். அங்கு வந்த ஆதியோ அவள் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு காரை எடுத்து அவளுடைய வீட்டிற்கு செல்லும் வழியில் செலுத்தினான். ஆதியுடைய கார் மதுராவின் வீட்டு வாசலில் சென்று நின்றது. அந்த சத்தத்தை கேட்டு மதுராவின் வீட்டில் இருந்த அனைவரும் வெளியில் வந்து ஆதியை வரவேற்றனர். ஆதி வீட்டிற்குள் நுழைந்த நொடியில் இருந்து மதுவின் குடும்பம் முழுவதும் அவனை சுற்றியே இருந்தது. வாங்க மாப்ள என்று அவளது அம்மா மரியாதையுடன் அழைத்தவுடன் ஆதி முகத்துள் ஒரு போலீஸ் புன்னகை மலர்ந்தது. ஆதியோ மெதுவான சிரிப்போடு ஒவ்வொருவரிடமும் பேசிக்கொண்டிருந்தான். அவன் பேசும் விதத்திலும் பார்வையிலும் ஏன் மரியாதையிலும் கூட ஒரு பெர்ஃபெக்ட் மருமகன் போலவே அனைவருடைய கண்களுக்கும் தெரியும். ஆனால் மதுராவிற்கு மட்டும்தானே தெரியும் உண்மை என்னவென்று. மதுவோ தூரத்தில் நின்றபடி அவனையே பார்த்தாள். அவளுக்கோ புரியவில்லை. வெளியுள் இவ்வளவு மென்மையாக நடக்கும் இந்த மனிதன்தான் தனியாக இருக்கும் பொழுது எப்படி அத்தனை கோபத்தை காட்டுகிறான் என்னிடம் என்று. மதுவோ அமைதியாக ஸ்டேர்கேஸ் அருகே நின்றபடி அவனை பார்த்தாள். அவளை பார்த்தவுடன் ஆதி மெதுவாக புருவத்தை உயர்த்தினான். இங்க வா என்று உதடுகள் மட்டும் அசைந்தது. அவள் நகரவில்லை. அடுத்த நொடி அவளது அம்மா, மது மாப்பிள்ளை பக்கத்தில் வந்து உட்காரு, அவர் இந்த வீட்டிற்கு புதுசாக வந்திருக்கார்ல, நீ பாட்டுக்கு அங்கே போய் நின்னா அவர் என்ன நினைப்பார் என்று சொல்ல வேறு வழியின்றி அவள் அவன் அருகில் அமர்ந்தாள். உடனே ஆதி சற்றும் இடைவெளி விடாமல் அவள் அருகே சாய்ந்து அமர்ந்தான். அவனது பெர்ஃப்யூம் வாசனையோ அவளை மயக்கியது. என்னடா இப்படி நடந்துக்கிறாரு என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆதியோ அவள் அருகில் வந்து, என்னடா இவ்வளோ சைலண்டாக இருக்க என்று மதுரா காதருகே மெதுவாக கேட்டான். வெளியில் இருப்பவர்கள் பார்க்கும்போது காதலாக பேசும் கணவன் போல இருந்தது. ஆனால் மதுவுக்கு மட்டும்தானே தெரியும் இந்த மென்மையெல்லாம் மற்றவர்களுக்காக என்று. அவள் பதில் சொல்லாமல் இருக்க ஆதி சிரித்தபடி அவளது கைகளை எடுத்தான். என்னடி கைலாம் இவ்வளோ கூலாக இருக்கு என்று சொன்னவன் அவன் விரல்களால் அவளது விரல்களை மெதுவாக மூடினான். மதுவின் இதயம் ஒரு நொடி தடுமாறியது. ஆனால் அந்த புன்னகையின் பின்னால் இருக்கும் வெறுப்பை மதுரா மட்டும் நன்றாக அறிந்திருந்தாள். ஆதி எதுவும் பேசவில்லை. ஆனால் அவனது விரல்கள் மட்டும் இன்னும் அவளது கையை விடவில்லை. மாப்ள ஜூஸ் குடிங்க, சாப்பாடு ரெடி என்று எல்லோரும் அன்பாக கவனிக்க ஆதி அமைதியான புன்னகையுடன் எல்லோரிடமும் பேசிக்கொண்டிருந்தான். சில நேரம் கழித்து அனைவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது மதுவின் கன்னத்தில் விழுந்திருந்த சிறிய மல்லிகைப்பூவை ஆதி மெதுவாக எடுத்தான். அவன் விரல்கள் அவளது கன்னத்தை வருடிய அந்த நொடி மதுவின் மூச்சோ சிக்கி கொண்டது. மாப்ள சாப்பிடுவாங்க என்று சாரதா சொல்ல சரி என்றவன் எழுந்து கொண்டு மதுராவை பார்க்க அவளும் எதுவும் பேசாமல் ஆதியுடன் உணவருந்து சென்றாள். சாப்பிடும் இடத்தில் மதுவின் அம்மா அவளை ஆதியின் அருகில் அமர வைத்தார். சாப்பாட்டின் போதும் ஆதி அவளது பிளேட்டுக்கு அருகே சாய்ந்து, இது சாப்பிடாது, ஸ்பைஸே அதிகமாக இருக்கு என்று மெதுவாக சொன்னான். அவன் பேசும்போது அவனது உதடுகள் அவளது காதருகே உரசிய உணர்வு மதுவின் விரல்களை இறுகச் செய்தது. அவள் சற்றே விலக முயன்றாள். ஆனால் ஆதி அமைதியாக அவளது சேர் பின்னால் கை வைத்தபடி அவளை மீண்டும் அருகே இழுத்தான். அந்த திடீர் நெருக்கத்தில் மதுவின் விரல்கள் சற்று பதட்டமாக ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொண்டன. கேர்ஃபுல் மது என்று அவன் மெதுவாக சொல்லி
அவளது தலைமுடி கன்னத்தில் விழுந்ததை விரலால் ஒதுக்கினான். அந்த ஒரு செயலில் இருந்த நெருக்கம் அங்கிருந்தவர்களுக்கு காதலாக தெரிந்தது. ஆனால் மதுவின் இதயம் மட்டும் குழம்பியது. ஏனெனில் ஆதி இப்படி அவளை மெதுவாக தொடும் ஒவ்வொரு முறையும் அவனது கண்களில் காதல் தெரியவில்லை. ஆனால் அந்த நெருக்கம் மட்டும் அவளது இதயத்தை அமைதியாக விடவும் இல்லை. அந்த இரவு விருந்தோம்பல் முடிந்து வீட்டார் எல்லோரும் மாடி பக்கத்தில் பேசிக்கொண்டிருக்க, மதுவோ கிச்சனில் டம்ளரை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் பின்னால் இருந்து மெதுவாக காலடி சத்தம் கேட்டது. திரும்பி பார்க்கும் முன்பே ஆதி அவள் அருகே வந்து நின்றிருந்தான். உடனே மதுரா, எல்லார் முன்னாடியும் நல்லா நடிக்கிறீங்க ஆதி என்று மெதுவாக சொன்னாள். ஆதி சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பு அவன் கண்களை தொடவில்லை. நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் என்று அவன் அமைதியாக சொன்னான். அந்த வார்த்தை மதுவின் இதயத்தை சற்றே கீறியது. அவள் விலகி செல்ல முயன்றவுடன் ஆதி திடீரென அவளது கைகளை பிடித்து கிச்சன் ஸ்லாப்க்கு அருகே இழுத்தான். மதுரா அவனை விழிகள் விரிய பார்க்க, நீதானே நேத்து என்கிட்ட கெஞ்சி கேட்ட உங்கள் ஃபேமிலி முன்னாடி நான் நடிக்கணும்னு சொல்லி, இப்போ நான் அதை செஞ்சா என்ன கோச்சிக்கிட்டு போகிற என்று ஆதி சொல்ல, மதுவோ தயங்கியவாறு, வெளியில் எல்லாரும் இருக்காங்க ஆதி என்று அவள் பதட்டமாக சொன்னாள். ஆதி அவள் அருகே சாய்ந்து, அதனால தான் இவ்வளோ க்ளோஸாக நின்று பேசுகிற என்று மெதுவாக சொன்னான். அடுத்த நொடி அவன் விரல்கள் அவளது கன்னத்தை வருடின. நீ என்கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி நடந்துக்கோ மது, அப்போ தான் உங்கள் வீட்டில் நம்மளை நம்புவாங்க. நான் மட்டும் சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா பத்தாதடி, நீயும் கோஆப்ரேட் பண்ணணும், புரிஞ்சுதாடி மது என்று ஆதி கேட்க, அவள் இதயம் அவனை நம்ப ஆசைப்பட்டது. ஆனால் அவன் வார்த்தைகள் அவளை தள்ளி நிறுத்தின. அந்த நேரத்தில் மதுவின் ஆண்டி கிச்சனுக்குள் நுழையும் சத்தம் கேட்டது. ஆதி ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் அவளை தன் அருகே இழுத்து அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். பின் திரும்பியவன் அவர் வந்ததை அப்பொழுதுதான் பார்த்தது போல், மது டயர்டாக இருக்கா, நான் மேலே கூட்டிகிட்டு போகிறேன் ஆண்டி என்று சாதாரணமாக சொன்னான். ஆதி அவள் அருகே சாய்ந்து, ஸ்மைல் மது என்று மெதுவாக சொல்ல, அவள் கட்டாயமாக சிரித்தாள். அதை பார்த்த மதுவின் பக்கத்து வீட்டு ஆண்டியோ மகிழ்ச்சியாக சிரித்தார். பாரு பாரு, எவ்வளவு பாசம் மது உன் மேலே அவருக்கு என்று சொல்லிவிட்டு செல்ல, ஆனால் மது மட்டும் அமைதியாக ஆதியை பார்த்தாள். ஏனெனில் அவன் நெற்றியுள் பதித்த அந்த மென்மையான முத்தத்தில் கூட காதல் இல்லை. ஆனால் அந்த தொடுதலில் வெப்பம் மட்டும் அவளது இதயத்துள் ஆழமாக பதிந்துவிட்டது. மதுவோ அமைதியாக ஆதியை பார்த்து, கிளம்பலாமா என்று கேட்க, போகலாம் என்று ஆதி கூறினான். சில நேரம் கழித்து பின் அவர்களுடன் ஆதி கிளம்புவதாக சொல்லி கொண்டிருக்கும் போது மின்சாரம் திடீரென்று போய்விட்டது. வீடு முழுக்க இருள் சூழ்ந்த அந்த நொடியுள் மதுவுக்கு அருகே யாரோ நின்ற உணர்வு வந்தது. அடுத்த நொடி ஆதியின் கை மெதுவாக அவளது இடையை சுற்றியது. பயப்படாத என்று அவன் குரல் அவளது காதருகே கேட்டது. மதுவின் உலகமே ஒரு நிமிடம் நின்றுவிட்டது. வெளியில் எல்லோரும் கேண்டிலை தேடி அலைந்து கொண்டிருக்க, அந்த இருளில் மட்டும் அவள் இதய துடிப்பு அவளுக்கே கேட்கும் அளவுக்கு வேகமாயிற்று. சில வினாடிகள் கழித்து கரண்ட் வந்தது. ஆதி உடனே விலகி சாதாரணமாக நின்றான். எதுவும் நடக்காதது போல அவன் பாட்டிற்கு சென்றான். ஆனால் மதுவால் மட்டும் சாதாரணமாக நிற்க முடியவில்லை. ஏனெனில் அவனை வெறுக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் அவனது அந்த போலியான அன்பே அவளது இதயத்தை மெதுவாக பலவீனப்படுத்தி கொண்டிருந்தது. பின் அனைவரிடமும் சொல்லிவிட்டு ஆதியும் மதுராவும் அவர்களுடைய வீட்டிற்கு புறப்பட்டனர். மதுராவை தனியாக இரவில் நடுரோட்டில் விட்டு செல்லும் ஆதி, ஆரவுடைய வாழ்வில்
அவன் அன்பை பெற முயலும் கயல்விழி. ஆனால் அவளுக்கு ஆரவால் காத்து கொண்டிருக்கும் அதிர்ச்சி. தாரணியை கொல்ல முயலும் சூழ்ச்சி என விறுவிறுப்பான திருப்பங்களுடன் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.